டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மத்திய நிதிநிலை அறிக்கை 2024-25 ஆண்டிற்கான பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மத்திய பட்ஜெட் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிப்ரவரி 1 இந்த ஆண்டு நம்முடைய மத்திய நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவங்க தங்களுடைய 6வது பட்ஜெட் உரையை நிகழ்த்தியிருந்தாங்க. இது இடைக்கால பட்ஜெட், அதாவது நமக்கு தேர்தல் வரப்போகுதில்ல, அதற்காக அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. தேர்தல் நடைபெற்று முடிந்ததுக்கப்புறம் ஆட்சி அமைக்கிற அரசு ஒரு முழு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட் மொத்தமாக எவ்வளோ ரூபாய்க்கானது அப்படின்னா 47.66 லட்சம் கோடிக்கானது. ஓகேவா, இது முக்கியமானது. இதில் நம்முடைய மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் 4 பிரிவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இதெல்லாம் அப்படின்னா விவசாயிகள், ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், இந்த 4 பிரிவுகள். ஓகே, இந்த பட்ஜெட்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா, இந்த பேஜில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல, இதுதான் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்னும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மற்ற எல்லா பாயிண்ட்டையும் படித்து இது மட்டும் படிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா அது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதனால் இதில் இருக்கிற டேட்டா எல்லாமே கொஞ்சம் கஷ்டமானது தான். ஆனாலுமே நீங்கள் இது படித்து வச்சுக்கிங்க. அடுத்த ஆண்டு வரைக்கும் என்ன ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னாலும் இதுதான் கேட்பாங்க. சரிங்களா, இது பாருங்கள். இதில் 2023-24 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய மொத்த வருவாய் அது ரூபாய் 30.80 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு நிதியாண்டு அப்படின்னு பார்க்கும்போது அது ஏப்ரல் 1 ஆரம்பித்து அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரைக்கும் நடைபெறும். அப்படி பார்க்கும்போது 2023-24 நிதியாண்டு அப்படிங்கிறது போன 2023 ஆண்டு ஏப்ரல் 1 ஆரம்பித்து இந்த 2024 ஆண்டு மார்ச் 31 வரைக்கும் இருக்கும். அந்த டைமில் நம்ம இந்தியாவுடைய மொத்த வருவாய் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறது அப்படின்னா ரூபாய் 30.80 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஓகே, அதே இந்த 2023-24 நிதியாண்டில் நம்ம அரசுடைய செலவு எவ்வளவா இருக்கும் அப்படின்னா அது ரூபாய் 44.90 லட்சம் கோடியாக இருக்கும். 44.90 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், நம்ம நாட்டுக்கு வர வருவாயோட செலவு அதிகமாக தானே இருக்குது, அதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இதில் நமக்கு 2023-24 நிதியாண்டில் வருவாய் வருதுல்ல, அதில் வரியிலேருந்து மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னா அது ரூபாய் 27.56 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நிறைய எக்ஸாமில் கேட்ட பாயிண்ட் இதுதான். நம்ம இந்தியாவுடைய நிதி பற்றாக்குறை 2023-24 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய நிதி பற்றாக்குறை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க அப்படின்னா 5.8% இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. அதுவே அடுத்த நிதியாண்டு 2024-25 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய நிதி பற்றாக்குறை 5.1% இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏம் பண்ணுறாங்க. அதாவது நிதி பற்றாக்குறை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, நம்ம இந்தியாவுக்கு 100 ரூபா தான் வருது அப்படின்னா அதில் 105.1 ரூபா செலவாகுது. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா.1 செலவாகுது அப்படிங்கிறதான் அர்த்தம். ஓகேவா, இதில் நம்ம இதை பெர்சன்டேஜாக கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை குறைச்சி வச்சுக்கலாம், ரொம்ப அதிகமான நிதி பற்றாக்குறை போச்சு அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கையில் தான் இருக்குது, ஏன்னா செலவு பண்ணுறது மத்திய அரசு தானே. ஓகே, இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த 2025-26 நிதி ஆண்டுக்கான நிதி பற்றாக்குறையை எவ்வளவா குறைக்க போகிறோம் அப்படின்னு நம்முடைய மத்திய அரசு இலக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா 4.5% குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. இதில் இந்த 2024-25 நிதியாண்டில் நம்ம இந்தியாவில் உட்கட்டமைப்புக்கான செலவு அது ரூபாய் 11.11 லட்சம் கோடியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன உட்கட்டமைப்பு அப்படின்னா நம்ம இந்தியாவில் நிறைய இன்ஸ்டியூட் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் ரயில்வே நிலையங்கள் அமைப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ரெயின் விடுவாங்க, வந்தே பாரத், அதுக்கப்புறம் நிறைய ரயில்கள்லாம் விடுவாங்கல்ல, இந்த மாதிரி நிறைய உட்கட்டமைப்பு பண்ணுவாங்கல்ல, அது நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு இலக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா ரூபாய் 11.11 லட்சம் கோடி வைக்க போகிறோம், அந்த மாதிரி செலவு பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்த 2024-25 நிதியாண்டில் நம்ம இந்தியா எவ்வளோ கடன் வாங்க போகிறோம் அப்படின்னா ரூபாய் 11.75 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024-25 நிதியாண்டில் நம்முடைய மத்திய அரசு மாநில அரசுக்கு ரூபாய் 75,000 கோடி வட்டியில்லா கடன் வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது அடுத்த 50 ஆண்டுகளுக்கானது. அதாவது 50 ஆண்டுக்கு அப்புறம் தந்தா போதும், அப்படி தரும்போது கூட எந்த ஒரு வட்டியும் கட்ட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது தான். ஓகே, அதுக்கப்புறம் பங்கு விலகுதல், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இது என்ன அப்படின்னா, நம்முடைய அரசு நிறைய பொதுத்துறை நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து கிளம்பி வர்றது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு அரசு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அரசுடைய கடமை வந்து அரசை நடத்துறது தான், ஆனால் தொழில்துறை நிறுவனங்கள் நடத்துறது கிடையாது அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொல்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நாங்கள் நிறைய நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்ஐசியிலலாம் நம்முடைய மத்திய அரசுடைய ஷேர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அதை ப்ரைவேட் கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். அது 2024-25 நிதியாண்டில் 30,000 கோடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அவ்வளோ அளவிலான டார்கெட், அவ்வளோ அளவிலான ஷேர்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து ரிட்டர்ன் வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் இது. ஏற்கனவே இது 51,000 கோடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இலக்கு வச்சுருந்தாங்க. இப்போ அது குறைத்து 30,000 கோடியாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. அதுவே 2025-26 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய பங்கு விலகுதல் இலக்கு அது 50,000 கோடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே நம்ம பார்த்துருக்கோம்ல, இவ்வளவும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. மெயினாக யூபிஎஸ்சி எக்ஸாமில் கூட இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் மற்றதெல்லாம் எவ்வளோ படிக்கிறீங்களோ அதை விட ரொம்ப முக்கியமாக இதை தான் படிக்கணும். இதெல்லாம் தான் மறந்து போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரி, இப்போது நம்முடைய மத்திய அரசு செய்த சாதனைகள் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய சாதனைகள் பண்ணனால நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சி அடைந்த இந்தியா கனவு அது 2047 ஆண்டிலே நினைவாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டம் இருக்குல்ல, அதன் மூலமாக 70% பெண்களுக்கு வந்து வீடு வழங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி திறன் மேம்பாடு திட்டத்துக்கு கீழே 3000 ஐடிஐ வந்து இது வரைக்கும் தொடங்கியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமானது எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு காசு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது. இது நம்ம எக்ஸாமில் எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, பட்ஜெட்டில் ஒதுக்கின காசு வந்து துறை வாரியாக வரிசைப்படுத்துக, எந்த துறைக்கு வந்து அதிகமாக ஒதுக்குனாங்க அந்த மாதிரி வரிசைப்படுத்துங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ரொம்ப அதிகமாக பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கு ஒதுக்கியிருக்காங்க. இரண்டாவது அதிகமாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்துக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ பாருங்கள் நண்பர்களே, இதில் நீங்கள் இந்தந்த அமைச்சர்களுடைய பேரும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கனால இந்த அமைச்சர்களுடைய பேர் வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யார், இதெல்லாமே கண்டிப்பாக படிச்சுக்கணும். சரி, இப்போ நம்ம இந்த கான்செப்டுக்கே வருவோம். மூன்றாவது அதிகமாக ரயில்வே துறை அமைச்சகத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. நான்காவது அதிகமாக நுகர்வோர் விவகாரத்துறை, உணவு மற்றும் பொது விநியோகத்துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயே இருக்குது. அடுத்தது ஐந்தாவது அதிகமாக உள்துறை அமைச்சகத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த 5மே ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க. அடுத்ததெல்லாம் லைட்டாக பார்த்துங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்கெல்லாம் அவ்வளோ ஒதுக்கல, அதுதான். அடுத்தது ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் துறை அமைச்சகத்திற்காக ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தகவல் தொடர்புத்துறை அமைச்சகத்திற்காக ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்திற்காக ஒதுக்கியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் இருக்கிறதுல ரொம்ப கம்மியாக வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்துக்காக தான் ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? இப்போது பட்ஜெட்டில் சுகாதாரத்துறை சம்பந்தமாக என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சிக்கிள் செல் அனிமியா, இந்த இரத்த சோகை நோய் இருக்குல்ல, அதை 2047 ஆண்டுக்குள்ளாடி முற்றிலுமாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பல்வேறு நிலைகளில் இதை சொல்லியிருந்தாங்க, ஆனால் இதை பட்ஜெட்லையும் இப்போ சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இருக்குல்ல, அதை அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்களுக்கும் கொண்டு வர போகிறாங்க. அந்த மாதிரி அந்த திட்டத்தை விரிவு பண்ண போகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கருப்பை வாய் புற்றுநோய் தடுக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். 9 வயதுலேருந்து 14 வயது வரை இருக்கிற சிறுமிகளுக்கு இந்த கருப்பை வாய் புற்றுநோய் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தடுப்பூசி செலுத்துறதுக்காக மத்திய அரசு ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி ஊக்குவிப்பாங்க அப்படிங்கிறத அவங்க இன்னுமே குறிப்பிடலை. ஆனால் நம்ம எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது அந்த மாதிரி ஒரு தடுப்பூசி 4,000 ரூபாய் அப்படின்னா மத்திய அரசு ஒரு 3,000 ரூபாய் மானியம் வழங்கி 1,000 ரூபாய்க்கே இதை வந்து இந்த தடுப்பூசி வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நம்ம பட்ஜெட்டில் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு எவ்வளோ காசு ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை நம்மக்கிட்ட இருக்குது. அதனுடைய அடிப்படையில் இந்த பட்ஜெட்டில் ரொம்ப அதிகமான காசு எங்கே ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா பூட்டான் நாடுக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. 2028 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது அதிகமாக நேபாளத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. 3வது அதிகமாக மாலத்தீவுகளுக்கு ஒதுக்கியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடைய சபஹர் துறைமுகம், அது நம்மளுடைய நிதியுதவி மூலமாக தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதற்காக 100 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இதுதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாக் ஆஃப் த டவுன். அதாவது இப்போ எல்லாருமே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. பட்ஜெட்டில் இருக்க இந்த அறிவிப்பு, பிரதமரின் சூரியோதய திட்டம், பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா ரூஃப்டாப் சோலார் பவர் ஸ்கீம். இதை நம்முடைய பிரதமர் மோடி ஜனவரி 22 இந்த ஆண்டு அறிவிச்சிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா 1 கோடி வீடுகளுடைய மாடிகளில் சூரிய மின்சக்தி தகடுகளை பொருத்தி அதன் மூலமாக மின்சாரத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான். அப்போ இதன் மூலமாக இப்போ உங்கள் வீட்டில் இந்த திட்டத்தோட அடிப்படையில் நீங்கள் சோலார் பேனல் வந்து ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 யூனிட் வந்து இலவச மின்சாரமே தந்துடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் அதில் பொருத்தி அதிகமான மின்சாரம் நீங்கள் எடுத்து அதை நீங்கள் அரசுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 யூனிட் வந்து இலவச மின்சாரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலமாக ஒரு ஃபேமிலி ஒரு வீட்டில் ஒரு வருஷம் 15,000 18,000 வரைக்கும் சேமிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னா இப்போ பாருங்கள், ஒரு மாதம் வந்து 300 யூனிட் தராங்க. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 300 யூனிட் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய் வருது அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அப்போது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 எல்லாம் தாண்டி போயிடும். அந்த கரண்ட் பில் வந்து அவ்வளோ தாண்டி போயிடும். ஆனால் அதை முழுக்கமாக இலவசமாக தர்றனால ஒரு 15,000 18,000 வரைக்கும் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொல்கிறத விட அதிகமான காசு வந்து நம்மளால் சேமிக்க முடியும். ஓகேவா? இப்போ வங்கிகள் எல்லாமே இந்த திட்டத்துக்கு கீழே வந்து கடன் கூட கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது லட்சாதிபதி பெண்கள் திட்டம். ஓகே, இது வந்து 2023 ஆண்டு டிசம்பர் 23 தொடங்கியிருந்தாங்க. இதோடைய இலக்கு என்ன அப்படின்னா 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றணும் நம்ம இந்தியாவில் அப்படிங்கிறது தான். இதோடைய அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 1 லட்சம் ஈட்ட இலக்கு வச்சுருக்காங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்மணி 1 லட்சம் ஈட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த திட்டத்துக்கு கீழே வந்து அதுதான் இலக்காக வச்சுருக்காங்க. இதை எந்த மாதிரி செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னா இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் இருக்குல்ல, மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்குல்ல, அதன் மூலமாக தான் செயல்படுத்த போகிறாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இந்தியாவில் 0 கார்பன் உமிழ்வு இலக்கு, இது 2070 ஆண்டாக வச்சுருந்தாங்க. இதுவுமே முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதை மறுபடியும் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் அது இன்னும் முக்கியத்துவம் பெறுது. இதில் நம்ம இந்தியாவிலேருந்து 2070 ஆண்டுக்கு அப்புறம் எந்த ஒரு கார்பனும் வராது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த வாகனங்கள்லேருந்து புகை வராது, அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள்லேருந்து புகை வராது, இந்த மாதிரி கார்பனே வெளியே வராது அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த நிலக்கரியெல்லாம் இருக்குல்ல, நிலக்கரியை அப்படியே எரித்து நம்ம அதுலேருந்து கரண்ட் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது அதிகமான மாசுபாடு தான் இருக்குது. அதே அந்த நிலக்கரியை வாயுவாக மாற்றிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து மாசுபாடெல்லாம் பெருசாக வராது. அப்போ அதுக்காக 100 டன் நிலக்கரியை 2030 ஆண்டுக்குள்ளாடி வாயு ஆக்குறதுக்கான ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. சரிங்களா? இங்கிலீஷில் இதை கோல் கேசிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது ரயில்வே சம்மந்தமான அறிவிப்பு. ஓகேவா? இதில் பாருங்கள், உங்களுக்கான கேள்வி, எந்த ஆண்டு நம்ம மத்திய பட்ஜெட்டை ரயில்வே பட்ஜெட் கூட இணைத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ரயில்வே சம்மந்தமான அறிவிப்புகள் பார்க்கலாம். 4000 சாதாரண ரயில் பெட்டிகளை வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக தரம் உயர்த்த போகிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி புதிதாக ஒரு 6 வழித்தடங்கள் அறிவிச்சிருக்காங்க. திண்டிவனத்திலிருந்து நகரி, அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து தூத்துக்குடி வழியாக அருப்புக்கோட்டை, அதுக்கப்புறம் முரப்பூர்லேருந்து தர்மபுரி, அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி, அதுக்கப்புறம் ஈரோடுலேருந்து பழனி, அதுக்கப்புறம் திண்டிவனத்துலேருந்து செஞ்சு போய் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை. இந்த மாதிரி ஒரு வழித்தடத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 6 வழித்தடம் வந்து அறிவிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. அடுத்தது இன்னும் சில அறிவிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் 2 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களை ஊக்குவிக்கிறதுக்காக ரூபாய் 1 லட்சம் கோடி மதிப்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, சில பொருளாதார அறிவிப்புகள், அதை பற்றி பார்க்கலாம். இப்போது ரூபாய் 25,000 வரையில் யாராவது வரி செலுத்தாமல் இருக்காங்க, அவங்க மேலே பழைய வழக்குகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக 1 கோடி பேர் பயனடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கார்ப்பரேட் வரி அது 22% குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, இப்போ அது 22% குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்குறதுக்காக ரூபாய் 1 லட்சம் கோடியில் புதிய நிதியம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்கட்டமைப்பு வசதிகள், நம்ம இந்தியாவில் இருக்கிற விமான நிலையங்களுடைய எண்ணிக்கையை இரட்டிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் 5 மீன்வள பூங்காக்கள் வந்து அமைக்க போகிறாங்க. சரிங்களா? இதில் பாருங்கள், இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதையுமே எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய எக்ஸாமில் இதை கேட்டிருக்கவும் செஞ்சுருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு ₹1 வருது அப்படின்னா அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறத பாருங்கள். வலது பக்கத்தில் இருக்கிறது இங்கிலீஷில் இருக்குது, இடது பக்கத்தில் இருக்கிறது தமிழில் இருக்குது. ₹1 வருது அப்படின்னா ரொம்ப அதிகமான காசு. அது கடன் மற்றும் இதர பொறுப்புகள்லாம் இருக்குல்ல, அதாவது பாண்டு, இந்த ஆர்பிஐடைய பாண்டு, எஸ்பிஐடைய பாண்டு, இந்த மாதிரி இதிலேருந்து தான் வருது. கடன் மற்றும் இதர பொறுப்புகள்லேருந்து வருது. இரண்டாவது அதிகமாக வருமான வரியிலேருந்து தான் வருது. ஓகேங்களா? இதெல்லாமே வரிசைப்படுத்துக்க அந்த மாதிரி கேட்டுருவாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி வரிசையாக பார்த்துங்க. ரொம்ப அதிகமானது எங்கேருந்து வருது, இரண்டாவது அதிகமானது எங்கேருந்து வருது, மூன்றாவது அதிகமானது எங்கேருந்து வருது, இந்த மாதிரிலாம் பார்த்துங்க. சரிங்களா? இரண்டாவது அதிகமாக வருமான வரியிலிருந்து தான் வருது. மூன்றாவது அதிகமாக ஜிஎஸ்டி மற்றும் இதர வரிகள்லேருந்து தான் வருது. அதுக்கப்புறம் நான்காவது அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறுவன வரியிலிருந்து தான் வருது. அப்போது 2, 3, 4 இதெல்லாமே வரியிலிருந்து தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வரிசாரா வருவாய், அதுக்கப்புறம் மத்திய கலால் வரி, அதிலிருந்து 5%, அதுக்கப்புறம் சுங்க வரி, இதிலிருந்து 4 காசு, அதுக்கு அடுத்தது கடன் சாரா மூலதன வருவாய், இதிலிருந்து 1 காசு வருது. இதில் ரொம்ப முக்கியமாக முதல் 4 பார்த்துங்க. அதே மாதிரி கடைசி 4 அந்த ஆங்கிளில் கூட கேட்கலாம். ஓகே, இப்போது நம்ம இந்தியாவில் மொத்தமாக ₹1 செலவு பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக எங்கே வந்து செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். 20 காசு அது மாநிலங்களுக்கு வரி பகிர்வுக்காக கொடுக்குறாங்க. ஏன்னா மாநில அரசுமே மத்திய அரசுக்கு வரியாக கொடுக்குறாங்கல்ல. இப்போ சில வரிகள் வந்து மாநில அரசு வாங்கி அதை மத்திய அரசுக்கே கொடுத்துட்றாங்கல்ல, அதில் வந்து சில வரி பகிர்வு எல்லாம் இருக்குது. அதுக்கு 20 காசு ஆகுது. அதே 20 காசு தான் நம்ம கடன் வாங்கினதுக்கு வட்டியாக கட்ட வேண்டிய காசு. ஓகேவா? ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப அதிகமான காசு வந்து கடன் மூலமாக தான் வருது. நம்ம வந்து உலக வங்கி, இன்னும் சில வங்கிகள்லேருந்து கடன் வாங்குகிறோம் தான், அதுலேருந்து தான் வருது. ஆனால் அதே வந்து செலவு ரொம்ப அதிகமாகிறது அந்த கடன்களுக்கு வட்டி கட்டுறது தான். ஓகேவா? இது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதிகமான காசு எங்கே செலவாகுது அப்படின்னா மத்திய அரசுடைய திட்டங்கள், நிறைய திட்டங்கள் இருக்குல்ல, அதற்காக செலவாகுது. அதுக்கு அடுத்தது 8 காசு வச்சு பாதுகாப்புத்துறை, நிதி ஆணையம் மற்றும் இதர பரிமாற்றங்கள், அதுக்கப்புறம் மத்திய நிதி உதவியுடன் கூடிய திட்டங்கள், இதுக்கெல்லாம் 8 காசு வச்சு சமமாகவே செலவாகுது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, இதர செலவினங்களுக்கு 9 காசு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமே என்னென்னு பார்த்துக்கங்க. இது வந்து வேறு சில செலவுகள். ஓகே, அடுத்தது மானியங்களுக்கு 6 காசு செலவாகுது. அதுக்கப்புறம் ஓய்வூதியங்களுக்கு 4 காசு செலவாகுது. ஓகே, இதெல்லாமே பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் இந்த TNMAWS எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சார்பில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் இந்த சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இதில் எல்லாமே இன்ஜினியரிங் மற்றும் டிப்ளமோ பணியிடங்களுக்கான எக்ஸாம் வந்து நடைபெற போகுது. இதற்கான எக்ஸாம் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது இந்த மார்ச் 12ஆம் தேதி. மொத்தமாக 2104 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னுமே இப்போ ரீசெண்டாக ஒரு 200 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இதற்கான கிளாஸஸ் நடைபெறுது. இதில் நம்ம நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அண்ணா நகரில் இதற்கான கிளாஸஸ் நடைபெறுது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த PDF பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.